காரணம் இந்த மனம் அங்கேயும் இங்கேயுமாக அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். இப்படி அலைவாயக்கூடிய இந்த மனசை யாரோட ஒப்பிட்டாங்க? குரங்கு கூட கொண்டு வந்து ஒப்பிட்டாங்க. அந்த குரங்க ஒரு வய கூப்பிட்டு என்ன பண்ணானா, இவனுக்கு அலைவாயக்கூடிய மனசு இருக்கு, இவனை என்ன செய்யலான்னு அந்த குரங்க கூப்பிட்டு இத மாதிரி ஒரு பாட்டில் நிறைய தண்ணியை பிடிச்சி அது வாயில ஊத்திட்டான். தண்ணின்னா நான் கொண்டு வந்திருக்கிற தாமிர பரணி தண்ணி இல்லை, வேற தண்ணி. அந்த தண்ணி உள்ள போனா ஒரு குரங்கு ரெண்டு குரங்கா மாறும். அந்த தண்ணி என்னன்னு உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அந்த தண்ணி எடுத்து அந்த குரங்குக்கு ஊத்தி விட்டுட்டான். அது உள்ள போனா ஆறறிவு படைச்ச மனுஷனாலே செடியா இருக்க முடியலையே, குரங்கு பயலால எப்படி செடியா இருக்க முடியும்? அது உள்ள போன உடனே போத தலைக்கு ஏறி அங்கிட்டு ஓடுது இங்கிட்டு ஓடுது, ஆங்குது ஊங்குது அலறுங்குது. அதான் அலறுது, உள்ள போன சரக்கு அந்த வேலையை பார்த்து அலறி அலறி போய் இப்படி மரமரமா தாவி கடைசியா ஒரு மரத்து மேல போய் உட்கார்ந்தது. ஃபுல் போதையில உட்கார்ந்துருக்கு. அங்க பல நாளா அந்த மரத்து பொந்துக்குள்ள இருந்த ஒரு கரும் தேள் அது குரங்க ஓங்கி கொட்டி விஷத்தை இறக்கிட்டு இப்ப கூட கொஞ்சம் அலறிக்கிட்டு அலையுது. ஏற்கனவே தண்ணியை போட்டுக்கிட்டு குரங்கு உட்கார்ந்துருக்கு. இல்ல தண்ணியை போட்ட குரங்குக்கு கரும் தேள் வேற கடிச்சிட்டு, இந்த விஷம் வேற தலைக்கேறி, ஏற்கனவே விஷம் தலைக்கேறி தான் இருக்கு, இந்த விஷமும் தலைக்கேறி பழையபடி ஓடு 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 ஓடுன்னு ஓடி இன்னொரு மரத்து மேல போய் எம்மா ஐயான்னு சத்தம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்தா அங்க பல வருஷமா ஒரு பேய் குடியிருந்ததா. அந்த பேய் வந்து குரங்க பிடிச்சுக்கிட்டாமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாதாரணமா பேய் பிடிச்சாலும் சிக்கல், சாதாரணமா தேள் கடிச்சாலும் சிக்கல், சாதாரணமா தண்ணியை போட்டாலும் சிக்கல். இப்ப தண்ணிய ஊத்தி விட்டுருக்கான், போத தலைக்கேறி இருக்கு, கரும் தேளும் கொட்டி இருக்கு. அதை தாண்டி ஓடி போய் ஒரு மரத்துல உட்கார்ந்தா அங்கேயும் பேய் இவனை பிடிச்சா அந்த குரங்கு நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கன்னு நான் சொல்லல, சுவாமி விவேகானந்தர் சொன்னார். என்னவா முதல்ல உள்ள ஊத்துறா பாருங்க ஒரு விஷயத்த, அதுக்கு பேருதான் ஆசை. இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் நம்ம வாங்கிடணும், எதை பார்த்தாலும் நம்ம அனுபவிச்சிடணும். ஒண்ணு சொல்லிட்டு போற பெரியோர்களே, யாருக்கு என்ன கிடைக்கணும்னு எழுத்து இருக்கோ அவன் தான் இந்த பிறவியில அதை அனுபவிக்க முடியும். அதுல நீங்க நீட்டியும் உழைக்கியும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இந்த குரங்கு என்ன செஞ்சது? தண்ணியை போட்டுட்டு போய் உட்கார்ந்து போதை தலைக்கு ஏறிச்சு பாருங்க. அந்த தண்ணி, அந்த போதைக்கு பேரு தான் ஆசை.